கல்வப்புனாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது மகாலட்சுமி தாயார் தான். கல்வப்பில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கல்வப்பில் ஒரே ஒரு வசம்பு போட்டு வைத்தால் நம்மளுக்கு ஒரு மேஜிக் நடக்கும். இந்த மேஜிக் என்னன்றது நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்திருப்பதால் வறுமை நீங்கி குடும்பத்தில் சுபிட்சம் தலைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதற்குரிய காரணத்தையும் நம்முடைய முன்னோர்கள் அன்றே எடுத்துரைத்திருக்கின்றனர். வீடுகளில் செல்வம் தலைக்க மணி பிளான்ட் போன்ற செடிகளை வளர்ப்பது வழக்கம். அதுபோல வீட்டின் பூஜை அறை, பணம் சேமிக்கும் இடம் போன்றவற்றில் பண கஷ்டம் தீர வேண்டுமானால் மங்களகரமான பொருட்களை நிலையாக வைத்திருக்க வேண்டும். முக்கியமாக நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் பொருட்கள், தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் பொருட்கள் வீட்டிற்குள் வைத்திருந்தாலே குடும்பம் வறுமையில் சிக்காமல் அல்ல செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பெரிதும் நம்பப்படும் பொருள்தான் வசம்பு. ஒரு சிறிய மண் பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல் உப்பிற்கு நடுவே ஒரே ஒரு சின்ன துண்டு வசம்பு வைக்க வேண்டும். வசம்பு வெளியே தெரியாத அளவிற்கு அதற்கு மேலும் உப்பை கொட்டி மூட வேண்டும். பிறகு இந்த மண் பாத்திரத்தின் மீது 520 என்ற எண்ணெய் மேல்புறத்திலும் 741 என்று எண்ணெய் கீழ்ப்புறத்திலும் எழுதி இதனை யாரும் பார்க்காதவாறு சுவாமி படங்களுக்கு பின்புறம் மறைத்து விட வேண்டும். வசம்புக்கு மேல்புறத்தில் 520 என்ற எண் எழுதணும். வசம்புக்கு கீழ்ப்புறத்தில் 741 என்ற எண்ணை எழுதி வசம்பு யாரும் பார்க்காத மாதிரி நீங்க கல்வப்புக்குள்ள மறைச்சு வைக்க வேண்டும். மாதம் ஒரு முறை இந்த மண் பாத்திரத்தை வெளியே எடுத்து அதில் இருக்கும் உப்பு வசம்பு இரண்டையும் எடுத்துவிட்டு வேறு வசம்பு உப்பை மாற்றிவிட்டு மறுபடியும் யார் கண்ணிலும் படாமல் வைக்க வேண்டும். இப்படி செய்து வரும்போது வீட்டில் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நாம் செலவு செய்த பணமும் இரட்டிப்பாகும் என்று சொல்லப்படுகிறது. மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் உப்பிற்கு நேர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஆற்றல் அதிகமாகவே உண்டு. வசம்பிற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் என்பதால் இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்கிறார்கள் பெரியவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.